ஹையஸ்ட் பீக் இன் ஆல்ப்ஸ் அங்கே போகிறோம். இது பேர் வந்து மாண்ட் blonc அப்படின்னா வெள்ளை மவுண்டன்ஸ்னு அர்த்தம். எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழ். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். ஃபெரியில் நம்ம கார் எடுத்து தூக்கி போட்டுட்டு கிராஸ் பண்ணி கேலேன்னு ஒரு இடத்துக்கு இறங்கிட்டு ஃபுல்லாக ஃப்ரான்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு சிட்டி பிரேக்னா எப்படி நீங்கள் ஃபேமிலியோட போகலாம். ஸோ இந்த ஃபார்ம் ஹவுஸில் நாங்கள் 2 நாள் தங்கியிருந்தோம். இவங்கெல்லாம் வந்து இந்த சீம்பாலில் ஒன்று இந்த கண்ணுக்குட்டி கொடுக்குறாங்க, மிச்சம் இருக்கிறதெல்லாம் கொட்டிடுறாங்க. ஹாப்பி பர்த்டே பாப்பா. தேங்க்யூ. இப்போ வந்து நம்ம இங்கேருந்து கிளம்பி அனமாசேன்னு ஒரு இடத்துக்கு போகிறோம். அது ப்ரொனவுன்ஸ் கரெக்டாக பண்ணுறேன்னா இல்லையான்னு தெரியல. அது வந்து ஃப்ரான்ஸு. ஆனால் வந்து ஃப்ரான்ஸுக்கும் சுவிட்சர்லாண்டுக்கும் பார்டரில் இருக்குது. ஸோ அங்கேருந்து நீங்கள் ஒரு 5 நிமிஷம் நடந்து போனீங்கன்னா சுவிட்சர்லாண்டுக்குள்ளார இருப்பீங்க. 모든 게 다 통하니까 Feels like daydreaming 너와 있을 땐 난 I love my life 사라지지만 나의 전부 그 chemistry 상 너와 the two 힘들었을 때마다 늘 함께 했던 너. ஸோ நம்மளுக்கும் வந்து நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபர் மணின்னு ஒருத்தர் நம்மள்ட்ட ரொம்ப நாளாக பேசிட்டு இருப்பாரு. அவர் என்கிட்ட சொன்னது வந்து நீங்கள் அனமாசில் தங்க ப்ரோ, அங்கேருந்து நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு சீப்பராக இருக்கும். ஜெனீவாவும் பார்த்துடலாம், அப்புறம் மாண்ட் blonc பார்த்துடலாம், அப்புறம் ஆனசின்னு ஒரு இடத்துக்கு அதையும் பார்த்துக்கலாம், நல்லா இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாரு. சரி அவர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம இங்கேருந்து ஒரு 6 hours டிரைவில் போனோம். கொஞ்சம் தூரம் டிரைவ் ஓகே தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் பியூட்டிஃபுல்லான டிரைவ், நல்ல மலைகள் நடுவில் வந்து வண்டி போயிட்டு இருக்கிறதுலாம் சூப்பராக இருந்தது. என்னன்னா அந்த சுவிட்சர்லாந்து அண்ட் பிரெஞ்சு இன்ஜினியரிங் பார்க்கணும். என்ன பெரிய பெரிய பிரிட்ஜஸ்ஸு, பாலத்துக்கு கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிவாரம் வரைக்கும் நல்லா இது கொடுத்துருக்காங்க. அந்த பாலத்தோட பேஸ் வந்து அவ்வளோ தூரம் கீழே போகுது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. கொஞ்சம் பயமாகவும் இருந்தது, அல்லூட்டுச்சு எனக்கு. பட் 6 hours நாங்கள் ஒரு ஸ்டாப் எடுத்துட்டு டேரெக்டாக அந்த இடத்துக்கு போயிட்டோம். ஸோ மெயின் திங் என்னன்னா, நீங்கள் ஃப்ரான்ஸ்லேருந்து இந்த மாதிரி டிரைவ் பண்ண போகும்போது எந்தெந்த இடத்துலையும் நீங்கள் ஒரு லொக்கேஷனும் போகும்போது உங்களுக்கு வந்து டோல் வரும். அந்த டோல் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ நீங்கள் என்னன்னா அதை மட்டும் பிளான் பண்ணிட்டு போங்க. ஏன்னா டோலை விட்டு போனீங்கன்னா ஒரு ஹவருக்கு போகிறது பதிலாக 3 hours கூட நீங்கள் சுற்றி போகிற மாதிரி இருக்கும். பட் உள்ளார போனீங்கன்னா ஒரு 50, சில டைமில் 50 euro 30 euroலாம் கட்டுற மாதிரி இருந்தது. ஸோ அதை மட்டும் செக் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டோல் வந்து நிறைய டோல்ஸ் வரும், ஒரு டோலுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்னொரு என்ன மைனஸ்னா, ஒரு எக்ஸிட்டை விட்டுட்டிங்கன்னா திருப்பி அதே டோலில் வந்து விடுது. அதை நாங்கள் ஒரு டைம் மாட்டிட்டோம். ஒரு சும்மா ஒரு 5 kilometerக்குள்ளாரே திருப்பி நாங்கள் வரும்போது அதே டோலுக்கு வந்து இன்னொரு 250 கட்டிட்டு வந்தோம். ஸோ இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க, அது மட்டும் கொஞ்சம் காஷியஸாக இருங்க. ஸோ இங்கேருந்து நாங்கள் வந்து ஒரு 1 hour ட்ராவல் பண்ணிட்டு அதோ அங்கே இப்போ தெரியுது பாருங்க, அந்த அப்படியே டர்ன் பண்ணிங்கன்னா அங்கே தெரியுது பாருங்க, அதான் மாண்ட் blonc. ஸோ அங்கே போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம போகிறது வந்து சாமோனிக்ஸ்னு சொன்னல. இங்கே இந்த ஊரில் என்னென்னா என்ன டிஃப்ரென்ஸ் நம்ம யூகேக்கும் இங்கேனா, இது வந்து நம்ம ஊர் ஸ்டைலில் தான் பண்ணுறாங்க. எல்லாம் கிலோமீட்டர்ஸில் இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் தங்கியிருந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வந்து அரௌண்ட் 60 to 70 kilometers. இந்த 70 kilometers தான் போகிறோம். என்னன்னா மெயினாக நான் என்ன சொல்லுவேன்னா, டெஃபினட்டாக வந்து அந்த டிரைவை நீங்கள் ஷுவராக என்ஜாய் பண்ணணும். 2 சைடும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லுங்க. இந்த மாண்ட் blonc என்னென்னா ஸ்னோ கேப்ட் மவுண்டன்ஸ் இருக்குது, வேறு வேறு ஷேப் அண்ட் சைஸஸில் மவுண்டன்ஸு. ஒரு சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மவுண்டனோட டோட்டல் ஸ்ட்ரக்சரே அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு சைடும் ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் நிச்சயமாக என்ஜாய் பண்ணுவீங்க. அதான் என் ஃபேமிலி ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நான் கூட வந்து வண்டியை நேராக பார்த்தா உடனே இவங்கெல்லாம் சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணிருந்தாங்க. பக்கத்தில் வந்து ரெனி கேப்சர் பண்ணதுனால ஃபுல்லாக உங்களுக்கு கேப்சர் பண்ணிப்பாங்க. அது டெஃபினட்டாக நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாண்ட் blonc போகும்போது உள்ளார இப்போ நாங்கள் ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். எப்படின்னா அந்த மாண்ட் blonc அடிவாரத்தில் இருக்க இந்த வில்லேஜோ, இந்த ஒரு குட்டி இடம் தான் வந்து கால் சாம்னிக்ஸ். நீங்கள் இங்கே போனீங்கன்னா இந்த சாம்னிக்ஸ் பார்க்காம நீங்கள் வரவே கூடாது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான லொக்கேஷனுங்க. எப்படின்னா ஒரு வேலியில் இருக்குது. அங்கே வந்து அவ்வளோ ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சுருக்காங்க. நடுவில் ஒரு ஸ்ட்ரீம் ஓடுது. ஐயோ, நான் வர்ணிக்கவே முடியாது, அவ்வளோ அழகாக இருந்தது. அதில் வந்து நிறைய எல்லா இடத்துலையும் ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு செடியெல்லாம் போட்டு அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி அந்த இடத்தையே அவ்வளோ நல்லா வச்சுருந்தாங்க. நீங்கள் வந்து ஃபேமிலியெல்லாம் போனீங்கன்னா காரு பார்க்கிங்க்கு கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் அதுவும் ஹாலிடே டைம்லலாம் போனீங்கன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் பண்ணணும். ஸோ ஒரு கார் பார்க்கையும் நீங்கள் செக் பண்ணிட்டு ஏற்கனவே மார்க் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்த கார் பார்க் போகணுன்னு முடிவு பண்ண முடியும். எங்களுக்கு ஒரு 1/2 hour to 45 minutes ஆச்சு ஒரு கார் பார்க் கிடைக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணிட்டு போனால் அதை தவிர்க்கலாம். இல்லை ஏர்லியாக போயிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு பிரச்சனை இருக்காது.
언제나 함께 있었음 해 모든 게 다 통하니까 feels like daydreaming no I said then 난 I love my life ஸோ இங்கேருந்து நாங்கள் வந்து இங்கே கொஞ்சம் சிட்டியெல்லாம் கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி மேலே போனோம். மேலே போய் அங்கேருந்து நாங்கள் மவுண்ட் பிளாங் பார்த்தோம். மவுண்ட் பிளாங் வந்து நான் இந்த எபிசோட்லேயே காமிச்சேன்னா ரொம்ப டிலே ஆகிடும். அதனால் அடுத்த எபிசோட் ஸ்பெஷலி ஃபார் மவுண்ட் பிளாங் மட்டும் தான், அங்கே மட்டும் தான் காமிக்க போகிறோம். சான்ஸ் இல்லை, வெயிட் பண்ணி பாருங்கள், நாளைக்கு வந்துடும். தேங்க்யூ.